நாடாளுமன்றத்துல ஏடிஎம்கே 47 வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? நான் ஏதாவது சொன்னா அப்புறம் சிரிக்க கூடாது. கனவுல தான் நடக்கும். இரட்டை இலை சின்னத்திற்காக போட்டி நடக்கிற மாதிரி இருக்கு மேடம். இது எப்படி பாக்குறீங்க மேடம்? விளையாட்டா பார்க்குறேன். பிளே கிரவுண்ட் மாதிரி ஆயிடுச்சு. மாற்றி மாற்றி எனக்கு உனக்கு போட்டி போட்டேன். யாருக்கு ஆதரவு? அப்படின்னா நான் அரசியலை விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ திரும்பவும் இரட்டை இலை சின்னத்திற்காக போட்டி நடக்கிற மாதிரி இருக்கு மேடம். ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி. இது எப்படி பாக்குறீங்க மேடம்? விளையாட்டா பார்க்குறேன். பிளே கிரவுண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இரட்டையில ஏடிஎம்கே எடப்பாடி எடுத்து நல்லதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு இதில் கருத்து ஒன்றும் பெருசாக இல்லை சொல்கிறேன். ஆனால் இது ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கு உங்களுக்கு. மாற்றி மாற்றி எனக்கு உனக்கு போட்டி போடுறோம். நாடாளுமன்றத்துல ஏடிஎம்கே 47 வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? நான் ஏதாவது சொன்னால் அப்புறம் சிரிக்கக்கூடாது. சொல்லுங்க. கனவுல தான் நடக்கும். தொடர்ந்து எல்லா பேரும் தனித்தனி பிரிவாக ஒரு கட்சியில் ஒவ்வொரு பிரிவுகளாக இருக்கிற மாதிரி தனித்தனி பிரிவுகளாக டிடிவி தினகரன் ஒரு பக்கம், இவர் ஓபிஎஸ் ஒரு பக்கம், எடப்பாடி ஒரு பக்கம், திருப்பி இப்போ ஜெயக்குமார் ஒரு பக்கம், சிவி சண்முகம் சொல்லி கட்சி இப்படி தொடர்ந்து அழிவு நோக்கி தான் சென்று கொண்டு இருக்குது. தொடர்ந்து இப்போ எம்பி எலெக்ஷன்லையும் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எல்லா பேரும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி அடைங்கிறாங்க எல்லா பேரும், தொண்டர்கள் அனைவருமே. அந்த கருத்து என்னது? இல்லை, அது எல்லாரும் பிரிஞ்சு போகும்போது அதோட ஸ்ட்ரென்த் கம்மி ஆகும் தான். இப்போ ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? கருத்து இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, கருத்து தெரியல. இது இப்போ சேர்ந்தாலும் திருப்பி இதுதான் நடக்கும். தோல்விதான் நினைக்கிறேன். அது மக்கள் தானே முடிவு செய்யணும். நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? 47 ஏடிஎம்கே வெற்றி பெறுறது கனவு தான் நடக்கும். இந்த முறை சொல்றேன், இப்படி இருக்கிறதுனால சொல்றேன், சுச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுனாலையும் இப்போ அவங்களுக்குள்ள பிரிவினை எல்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கிறதுனால அதனால ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கம்மியாயிட்டே தானே இருக்கும். திமுக செயல்பாடு எப்படி நினைக்கிறீங்க? 2 ஆண்டு காலங்கள் இந்த புயல்னால இப்போ ரீசெண்டாக நடந்ததுல நிறைய பாதிப்பு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா செய்திருக்கலாம். ஆளுநர் அது ஒரு தவறான செயலாக தான் நான் நினைக்கிறேன். ஆளுநர் பர்சனலாக கேட்டிங்கன்னா அப்படிதான் சொல்லுவேன். இல்லை, ஆளுநர் செய்து தவறு நினைக்கிறீங்களா? இல்லை, ரெண்டு பக்கமும் பார்க்கணும். ஜஸ்டிஃபைடாக பார்க்கணும், ரெண்டு சைடு பார்க்கணும். நான் முழுமையாக அது விவரம் தெரியல எனக்கு. நான் இந்த ட்ராவலிங்கில் அதனால முழுமையாக அந்த செய்தியை பார்க்கல. பட் நான் ஃப்ரம் வாட் ஐ அண்டர்ஸ்டுட் அவர் சைடில் அவர் என்ன செய்தார்ன்றது சரியாக தெரியல. ரெண்டு சைடும் கொடுத்த ஒரே அவர் படிக்கல, அது தவறு தானே அப்படின்ட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது ஐ திங்க் தே ஆர் வாட் தேர் சேயிங் இஸ் ரைட். பட் தொடர்ச்சியாக இது ரெண்டு சைடும் ஜஸ்டிஃபைடாக பார்க்கணும். ஆளுநருக்குரிய மரியாதை கொடுக்க வேண்டியதும் நம்ம கடமை, நம்ம பொறுப்பு. அதுலேயும் நம்ம தவறக்கூடாது. பர்சனல் இன்டென்ஷன்ஸ்க்காக ஒரு ஆளுநரை நம்ம தாக்கி பேசுறதோ இல்லை அவரை தாக்கி பேசுறதோ அது சரியான ஜனநாயக முறையில் அது சரியா நான் என்னோட வியூவில் நான் அப்படி பார்க்க மாட்டேன்.